3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆரை பார்த்துருக்கோம். எம்ஜிஆரை பார்க்க வந்து சராசரியாக அப்படியே மக்கள் வந்து குவிவாங்க. ஆர்.எஸ். பாரதி அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, ஓட்டு போட்ட மக்களை கொஞ்சம் மதிங்கன்றோம். காக்கா கூட்டம்னு சொல்றது, இந்த கூட்டம்லாம் வந்து அதாவது தேவையில்லாத வார்த்தை அவர் பேசுறதுலாம் அவரோட இடத்துல, அதுவும் திமுகவோட தலைமையில செயலாளர் வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறது நல்லா இல்லை. அமைச்சர் திரு காந்தி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாய்ங்கெல்லாம் குலைக்க தான் செய்யும், அதை பார்த்து நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சிருக்கு? அவர் வந்து மலையவே விற்கிறவர் தானே, மலையை குடஞ்சி விற்கிறவர் தானே அவர் வந்து அவரெல்லாம் என்ன வார்த்தை வச்சு நம்ம சொல்லணும்? திருடுறதுன்றதெல்லாம் சின்ன வார்த்தை. நீங்கள் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வர ஊர் தான் இந்த ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி எல்லாமே. ஓகேங்களா? அதில் அங்கங்கே சின்ன சின்ன மலை குன்றுகள். அதில் ஒரு காலத்தில் வந்து வெறும் கிரானைட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி எடுக்கிறதுக்காக போச்சு. இப்போ எம்சாண்ட் எடுக்கிறதுக்காக போகுது. அதோட வேகம் அப்போ வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒரு மலையை காலி பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு வருஷத்தில் 2 மலையை காலி பண்ணுறாங்க. அவ்வளோ வேகத்தில் கரைச்சிடுங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்ககிட்டலாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவங்களுக்கு வந்து நாயின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா? டேரெக்டாக பிரதமருக்கே விட்டாங்களா? பிரதமர் போயிருக்கோம் சார், அந்த நிபந்தனைகள்லாம் போயிருக்கோம் சார். ஒருவேளை நியூஸ்ல வந்து காமெடி பண்ணாதீங்க. அவங்க புரோட்டோகாலே வேறாங்க. சும்மா நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. இங்க பிரதமரோட புரோட்டோகாலுக்கும் விஜயனோட புரோட்டோகாலுக்கும் நீங்க லிங்க் போறீங்க பாத்தீங்களா? அவங்க முதல்ல அந்த 20 நிபந்தனைகள் என்னங்க, அதை முதல்ல வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இது விட்டாங்க இல்லையா, என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு விட சொல்லுங்க. எங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் 23 நிபந்தனைகள் விட்டீங்களே, அதையும் ரெண்டுத்தையுமே போட சொல்லுங்க. அதை போட சொல்லுங்க, ப்ரூஃப் பேசுவோம். தாவேக்கா நிர்வாகிகள்லாம் வந்து கட்டுக்கோப்பான இயக்கம், தொண்டர்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினானவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். என்னன்னா, ஒரு சர்ச்சு இந்த செவரை உடச்சிட்டதா ஒரு போலீஸ் தரப்புலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதில் எங்கே சார் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க, எங்கே டிசிப்ளின் தானே சொல்லுங்கள். உண்மை கரெக்டாக தானே பேசணும். அது சர்ச்சா அது இல்லை கல்யாணம் மண்டபம்? அதான் கல்யாண மண்டபம். அவங்களோட கல்யாண மண்டபம். அதை தெளிவாக சொல்லணும்ல. ஓகேங்களா? தேவாலயத்தை உடச்சிட்டாங்கன்றீங்க ஒரு ஐடியா இல்லை? தேவாலயத்தோட திருமண மண்டபத்தோட சுவர் அப்ப தெளிவா சொல்லுங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு கம்பி சாஞ்சிருக்கு, அவ்வளவுதான் போட்டோ வந்தது. அப்படியே சுற்று சுவர் மொத்தத்தையும் உடச்சிட்டாங்க. இது என்னங்க? அது ஒரு நியாயமா பேசணும். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பிரஸை மீட் பண்ணார். அப்போ வந்து அவர்கிட்ட வந்து திரு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறார், அதாவது கூட்டம்லாம் சேர்ந்தால் அது ஓட்டாக மாறாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ஏன்னா அவரும் ஒரு நடிகர், அவரும் ஒரு நடிப்புத்துறையிலேருந்து வந்தவர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து அட்வைஸாக கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை அட்வைஸ்ன்னு கிடையாது, அவங்ககிட்ட கருத்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்குமே எந்த தலைவருக்குமே தான் சொல்கிறார். அது அவருக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தும் தான் சொல்கிறார். இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தலைவர் வந்து ஒரு கருத்தை ஒரு அவங்க ஊருக்கு வரும்போது அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்குறாங்க, அந்த தலைவர் அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் அதை வந்து கேட்டுக்கிறாங்க. அதை வந்து கேட்டுட்டு அவங்க போய் ஓட்டு போட போகிறாங்களா இல்லையான்றது அந்த தனிப்பட்ட ஓட்டரோட உரிமை. இதுதான் ப்ராக்டிக்கல். இது ஓட்டாக மாறுமா மாறாதான்ட்டு நீங்கள் இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸே பண்ண முடியாது. இது எல்லாமே ஓட்டாக மாறிடும் சொல்ல முடியாது, ஓட்டாக மாறாதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். அந்த தலைவர்கிட்ட இருக்குது. அந்த இப்போ எந்த தலைவர் வந்து அதை பிட்ச் பண்ணுறாங்க, அதை எப்படி கன்வே பண்ணுறாங்க, அவங்க சொல்ல வர விஷயத்த அது போய் அந்த மக்களுக்கு சேருதான்றது. இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் இப்போ தான் 2வது பயணம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆரை பார்த்துருக்கோம். எம்ஜிஆரை பார்க்க வந்து சராசரியாக அப்படியே மக்கள் வந்து குவிவாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு அப்போ இருந்த செல்வாக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்போ வந்து விஜய்லாம் வந்து இந்த இடத்துல எடுபட மாட்டார்ன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை இல்லை அது அவர் கட்சி தாவறினவர், எந்த கட்சியில் இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக பேசுவார். ஏன்னா வந்து அதிமுகன்னு வந்தவர் தானே அவர். 2 நாள் முன்னாடி வந்து காக்கா கூட்டம்னு சொன்னவர் தானே இதே மக்களை.
அவங்க வந்து அவ்வளவுதான் விடுங்க. சார் அவங்க கட்சியில இருக்காங்கன்னா அன்னில இருந்து பாக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க பாக்குற சொல்றாங்கல்ல எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் பதில் வந்துச்சு. அன்னைக்கு எம்ஜிஆர் பக்கத்து சாரையா கூட்டம் வந்துச்சு. நான் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் சொல்றாருன்னா ஒரு அரசியல்ல இருந்தவர் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்த்தா நீங்க இவரை விட நான் சொல்றேன், நீங்க கமல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு சொல்றீங்க இல்லையா, அவரை விட இவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கை தானே. இல்ல சார் அப்படி இல்ல, அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தவர்னு சொல்றேன், நடிப்பு மட்டும் இல்ல, நடிப்புக்கு முன்னாடி அவர் வந்து பாலிடிக்ஸ்ல இருந்தவர்ல, அதுக்காக சொல்றேன். இப்போ பாலிடிக்ஸ்ல இருந்தவர்னா என்ன, இப்போ இந்த எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா அது இல்ல. ஓகேங்களா, அதை தவிர மக்களோட கனெக்ட் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இருந்திருக்காரு, எப்பவுமே அதுல தான் இருந்திருக்காரு. அவர் தொழிலையும் சரி, அதை தாண்டி சேவை மனப்பான்மையிலையும் சரி. ஓகேங்களா, அது இன்னைக்கு நேற்று கிடையாது. விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்ச காலத்துல, அதுக்கு முன்னாடி மக்கள் மன்றம் இருந்த காலத்துல இருந்து எல்லாரும், அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமா இருந்தது. இத்தனை ஃபேஸ் தாண்டி இப்போ கட்சியா வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ மக்களோட தான் இவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆர்எஸ் பாரதி அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, ஓட்டு போட்ட மக்களை கொஞ்சம் மதிங்கன்றோம். காக்கா கூட்டம்னு சொல்றது, இந்த கூட்டம்லாம் வந்து அதாவது தேவையில்லாத வார்த்தை அவர் பேசுறதுலாம். அவரோட இடத்துல அதுவும் திமுகவோட தலைமையில செயலாளர் வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறது நல்லா இல்லை. அமைச்சர் திரு காந்தி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஒரு கூட்டத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாய்ங்கெல்லாம் குலைக்க தான் செய்யும், அதை பார்த்து நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சிருக்கு? அவர் வந்து மலையவே விற்கிறவர் தானே. ஓகேங்களா, மலையை குடஞ்சி விற்கிறவர் தானே அவர் வந்து அவரெல்லாம் என்ன வார்த்தை வச்சு நம்ம சொல்லணும். திருடுறதுன்றதெல்லாம் சின்ன வார்த்தை. நீங்கள் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வர ஊர் தான் இந்த ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி எல்லாமே. ஓகேங்களா, அதில் அங்கங்கே சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்கும். அதில் ஒரு காலத்தில் வந்து வெறும் கிரானைட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி எடுக்கிறதுக்காக போச்சு, இப்போ எம்சாண்ட் எடுக்கிறதுக்காக போகுது. அதோட வேகம் அப்போ வந்து ஒரு 10 வருஷத்துல ஒரு மலையை காலி பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு வருஷத்துல 2 மலையை காலி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவ்வளோ வேகத்தில் கரைச்சினுங்கிறாங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்ககிட்டலாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவங்களுக்கு வந்து நாயின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா. நான் அவங்கள ஹைனான்னு சொல்ல முடியாது. நாயாவது விசுவாசமாக இருக்கும், ஹைனா என்ன பண்ணுறது? அந்த விசுவாசம் வந்து தாவேக்கால இருக்குமா சார்? ஒரு வேலை தாவேக்கால இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த வந்த மக்கள் எல்லாருமே கிட்டே வந்து விஜயன் அந்த கேள்வி கேட்டார். ஓகேங்களா, இங்கே வந்து சும்மா கூடுற கூட்டமாகுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாம் ஓட்டர் ஐடி தூக்கி காட்டினாங்க. ஓகேங்களா, அதுலயே அது தெரியுது அந்த விசுவாசம் இருக்குதா இல்லையான்ட்டு. எத்தனை பேர் சார் எல்லாருமே விசுவாசம் தூக்கி யாராவது ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க தூக்கி காட்டினாங்க, மற்றவங்க குரல் கொடுத்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடி இல்லை, ஸ்கூல் பசங்கன்றீங்களா? அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, அங்கே என்ன இது பூத் கமிட்டி மாநாடு நடக்குது. ஓகேங்களா, தலைவரை பார்க்க வந்திருக்காங்க, பாக்கெட்ல இருக்கிறவங்க எடுத்து காட்டுறாங்க, இல்லாதவங்க வந்து சத்தம் போடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க, நாங்க ஏன் ஓட்டு போடாம. நிறைய பேர் ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அங்க எத்தனை பேர் ஸ்கூல் பேக்கோட வந்தாங்க? இல்ல லீவ் இல்ல, அதனாலதான் சனிக்கிழமை நீங்க வரீங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. சின்ன பசங்க எத்தனை பேர் அங்க இருப்பாங்க சொல்லுங்க? இருக்கலாம், ஒரு எல்லாரும் சின்ன பசங்க தான்றீங்க. இல்ல எல்லாருமே இல்ல, சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்ற. அந்த கூட்டத்துல நிறைய சின்ன பசங்க, எல்லாரும் சின்ன பசங்க கேட்டகரியாவே இருக்கட்டும், எல்லார் வீட்லயும் சின்ன பசங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப சின்ன பசங்களா யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்க? என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு வருமா வராதா? அப்ப இன்னைக்கு வராது. என்னைக்கா இருந்தாலும் ஓட்டு, அவங்க ஓட்டு யாருக்கு வரும்? அந்த கேள்வி வரும்போது பாத்துக்கலாம் சார். ஓகேங்களா, 6 மாசம் கேள்வி இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஃபியூச்சரும் எங்களுக்கு தான்றோம், அது உங்களுக்கு புரியல அதோட இன்டென்சிட்டி. அடுத்த கேள்வி போலாம் சார். திரு விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா, ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள். ஆமா, அப்படியே சார் எடுத்துக்கலாம். அதை இங்க டிஎன் ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்கு கவர்மெண்டோடது, அதுலயே எவ்வளோ ஃபேக் நியூஸை போடுறாங்கன்னு இருக்கு இல்லையா? டிஎன் ஃபேக்ட் செக்ல ஃபேக் நியூஸ் தான் போடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஒன்று இவர் கேட்டது மேரிடைம். இதுக்கு நீங்க நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியது. நான் பதில் சொல்லிக்கிறேன். என்னப்பா என்ன இதுல என்ன பெரிய அவங்க செஞ்ச தப்பு? அப்ப அவங்க யார் கேள்வி கேட்கறது? அவங்க என்ன கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்காங்களா அவங்க? திரு விஜய் சொல்ற உண்மையா? நான் என்ன இருங்க, அவங்க சொன்ன தகவல்கள் சரியா இருக்கணும், முழுமையான சரியா இருக்கணும். ஓகேங்களா, அதாவது பாதி உண்மையை சொல்லிட்டு பாதி போய் அதுல மிச்சம் இருக்கிற உண்மையை மறைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது. விஜய் நான் கேட்டது மேரிடைம் யூனிவர்சிட்டி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, மேரிடைம் யூனிவர்சிட்டி ஒன்று. ரெண்டாவது, நாகப்பட்டினத்தில் இதுவே ஃபேக்ட்ரியே கிடையாது, ஸ்டீல் ரோலிங் ஃபேக்ட்ரியே கிடையாது, ரயில்வே ஃபேக்ட்ரியே கிடையாது அப்படின்னாங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் நேற்று ஆர்டிக்கலாக வந்திருக்கு, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இதுக்கு அந்த காடுகள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே கவர்மெண்ட் வந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து கணக்கில் கொண்டு வந்தாங்க. அதாவது ஆல்ரெடி இருந்ததை கணக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது வந்து 45 சதுரடியாக இருந்தது, சதுர கிலோமீட்டரா இருந்தது, 90 சதுர கிலோமீட்டர். ஃபேக்டர் அது கிடையாது. தமிழ்நாடோட சீஷோர் பார்டர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், அப்போ எவ்வளோ தேவைப்படும்ன்றது பாயிண்ட். அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்ல வர்றாரு அவர். அதை நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல.
எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ற மாதிரி ஆமா இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் தான் சொன்னாரு, வேற என்ன சொன்னாரு அவரு? இல்ல சார், இவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஆமா, அப்படின்னு நடவடிக்கை எடுத்ததுனால தானே 90. சார் ஏற்கனவே இருக்கிறத வந்து அக்கௌண்ட்ல கூட கொண்டு வரது விஷயம் கிடையாது. ஓகேங்களா, அழிஞ்சு போனதை திருப்பி எப்படி அந்த இடத்துல இருக்கிற இடத்துல இப்போ நீங்க பல்லாவரம் சதுப்பு நிலம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சதுப்பு நிலங்கள்லாம் வந்து உள்ள கணக்குல கொண்டு வந்தீங்க. ஆனா அதுல இங்க குப்பை கொட்டுறது தடுக்குறீங்களா, நிப்பாட்டினீங்களா? குப்பை கொட்டின்னு தானே இருக்கீங்க, இன்னும் சதுப்பு நிலத்தை அழிச்சுன்னு தானே இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். நம்ம கேள்வி நம்ம டேட்டெல்லாம் இங்க அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை சுட்டி காட்டுறாருன்னா அதுல இருந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்களுக்கு நான் சொல்றேன் உங்ககிட்ட, அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதான் நீங்க வந்து அவர் சொன்ன பாயிண்ட்டை திருச்சி வேற மாதிரி எடுத்துட்டு போறது தப்புன்ற. 5 நடுங்குறாங்கன்னு கேட்டா ஆமா 5 நடுங்குறாங்க. ஒரு மினிஸ்டரா இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் நாயின்றாரு, ஒருத்தர் காக்கா. யாருமே குறிப்பிட்டு சொல்லியா சார்? குறிப்பிட்டு சொல்லல. யாரு குறிப்பிட்டு சொல்லனா? யாருமே குறிப்பிட்டு அவரை பத்தி கேட்டதுக்கு தான் அந்த பதில் வந்தது. இல்ல சொன்னாரு, அவரை பத்தி கேட்டது தான் அந்த பதில் வந்து. கண்டவங்கலாம் பதில் சொல்றாங்க. இன்னொரு மினிஸ்டர் திருவாரூர்ல நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டவிங் அதே வார்த்தையை சொன்னார். கண்டவங்கலாம் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. கண்டவங்கலாம் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரி, அவங்க ஒரு மதிப்புக்குரிய பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம மரியாதை தரணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய விதத்தில் நடந்துக்கணும்ல. அவங்க யாருமே நடந்துக்கல. அவங்களோட சாயம் தான் வெளுத்து போகுது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ஒருத்தன் கோவத்தில் இருக்கும்போது தான் புத்தி பிழைச்சி பேசுவான். இதுதான் அது காட்டுது. அவங்களாம் பயந்து போயிடுறாங்கன்னு காட்டுது. அதுதான் விஜய்னா சுட்டி காட்டியிருக்கு. சார், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து திருச்சி போனார், அரியலூர் போனார், சமீபத்தில் இப்போ நாகப்பட்டினம் போனார், அப்புறம் திருவாரூர்லாம் போனார். போகிற இடத்துலலாம் வந்து பவர் கட் பண்ணணும்ட்டு தாவேக்காவினர் தான் போயிட்டு மனு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எங்க வரீங்க எனக்கு தெரியும். நான் அதை வந்து நான் சொல்றேன், ஏன்னா மக்களுக்கும் தெரியும். நீங்க இந்த விஷயம் தான் 2 நாளா ஓடிட்டு இருக்குது. அப்ப ஏன் சார் இவர் வந்து கவர்மெண்ட் வேணும்னே எங்களை வந்து கட் பண்ணணும்னு ஏன் சார் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? நாகை மாவட்டத்துல அந்த விஷயத்த சொன்னார். சரி, நாகை மாவட்டத்துல அவர் வந்து அங்க வந்து ஹை டென்ஷன் அது வந்து அங்க கீழே கூட நிக்க கூடாதுங்க. ஆக்சுவலா பவர் ஓடிட்டுமா கீழே இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும், நின்று பார்த்தா தான் தெரியும் அந்த இது. ஸோ அதுக்கு கொடுக்க தான் செய்வாங்க. அது நியாயத்துக்கு கவர்மெண்ட்டே செஞ்சிருக்கணும். ஓகேங்களா, செய்யாமல் விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நிற்கிறவங்ககிட்டே இருக்க முடியும். பார்ட்னர்ல போய் லெட்டர் கொடுக்க தான் முடியும். ஆனால் அவர் சொல்லும் போது தெளிவாக என்ன சொன்னார், அரியலூரில் பவர் கட் பண்ணாங்கன்னாரு. அரியலூரில் வந்து இவங்க போய் நிர்வாகிங்க போய் பவர் கட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தா அவர் ஏன் அதை சொல்ல போறார்? ஃபர்ஸ்ட் அது கூடவா ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாமல் இருக்கும்? நீங்கள் அந்தளவுக்கு கூடவா நீங்கள் எங்களெல்லாம் வந்து எங்களெல்லாம் பைத்தியக்காரனாகவே நினச்சிருக்கிறீங்க? இல்லை, நான் கேட்குறேன், நான் இன்னும் எந்த காலத்து யாருக்கு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த 2K ஜென்ரேஷன்ல அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. அதை மறந்துட்டு இன்னும் தேவையில்லாத பொய் பொருளியா கிளப்பிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்லும்போது சொல்றாங்க அரியலூர்ல பவர் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. பெரம்பலூர்ல பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க, கட் பண்றதுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றாங்க. அதுலயே தெரியுது எல்லாருக்கும். அதை இவ்வளோ கான்ஃபிடண்டா உங்களால போய் சொல்ல முடியுது பாத்தீங்களா? அது ஒரு நியாயம் வேணாமான்ற. நீங்க போய் சொல்றது தப்பு தெரியாத அளவுக்கு அதை போய் சொல்லணும். ஓகேங்களா, அது எப்படிலாம் உருட்டுறீங்க எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்கறேன் நான். சாதா ஜனத்துக்கு தெரியுங்க நீங்க உருட்டலாம். ஆனா பதிலுக்கு நீங்க தான் உருட்டுறீங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதாவது இல்லங்க, நான் கேக்குறேன், அரியலூர்ல காட்டி கொடுப்பீங்க கூட்டி கொடுப்பீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும். அதெல்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க. காட்டியும் கொடுக்குறாங்க கூட்டியும் கொடுக்குறாங்கன்ற மாதிரி. பாருங்க, அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்களா? எஸ், கட் பண்ணாங்க. அதுக்கு ரிக்வஸ்ட் கேட்டாங்களா? கிடையாது. பெரம்பலூர்ல பவர் கட் பண்ண சொன்னாங்களா? ஆமா, பவர் கட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அங்க ஹை டென்ஷன் லைன் இருந்துச்சு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்காது. வேற இடம். அவர் சுட்டி காட்டின இடம் வேற, இங்க சுட்டி காட்டின இங்க நடந்தது வேற. 2 இடத்துக்கு வேற இடத்துக்கு நீங்க முடிச்சு. அவர் தெளிவா அரியலூர் தான் சொன்னாரு. பவர் கட் நாங்க போற இடத்துல எல்லாம் பவர் கட் பண்றான்னு எங்கேயுமே 19 அவர் சொல்லல. அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்க. எஸ், அதுதான் அவர் சொன்னார். அப்படிதான் எடுத்துக்கணுமா? அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்க சார், ரொம்ப கிளியரா சொல்லிருக்கலாம்ன்றத சொன்னாரு. அரியலூர்ல பவர் கட் பண்ணா சொன்னாரு. பெரம்பலூர்ல நான் போற இடத்துல எல்லாம் பவர் கட் பண்றாங்கன்னு சொன்னாரா? அரியலூர்ல பவர் கட் பண்றாங்கன்னு தானே சொன்னாரு. பெரம்பலூர்ல தானே இவங்க பர்மிஷன் கேட்டது. ஏன்னா ஹை டென்ஷன் லைன் போகுதுன்ட்டு. ஏன்னா பஸ் இருக்கு, பஸ் மேல ஏறி தான் நின்று தலைவர் பேசணும். ஹை டென்ஷன் லைன் போகுது, பக்கத்துல இருந்து பேச முடியுமா? யாரா நிக்க முடியுமா? முதல்ல முடியாது. அதனால தான் ரிக்வஸ்ட் கேட்கறாங்க. சார், அடுத்த வரை பாத்தீங்கன்னா பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல RSS தலைவர்களோ வந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒண்ணு சொன்னாங்க. 2024 மக்களவை தேர்தல் நடக்கும்போது 20 நிபந்தனைகள் வந்து பிரதமர் மோடிக்கு கொடுத்தாங்கன்னு தான் சொல்றாங்க. இங்க வந்து எல்லாருக்குமே ரூல்ஸ் படி தான் போகுது, உங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? நிபந்தனைகள் என்னன்னு சொன்னாங்களா? எங்கேயாவது பிரதமர் மோடி தலையை வெளியே விடக்கூடாது, கை வெளியே காட்டக்கூடாதுன்னு இருக்கா? இருந்திருக்கலாம். இல்ல, அப்ப ஏன் அவர் காரை விட்டு தொங்கி இருந்தாருங்க பிரதமர்? பாத்தீங்களா அந்த வீடியோ? திறந்து பாதியில பிரதமர் தொங்கின்னு வந்தாரு. ஓகேங்களா, இருந்திருக்கலாம் சொன்ன. அப்ப இருந்திருக்கலாம்னா அப்ப வழக்கு போட்டீங்களா அவர் மேல? அது மாதிரி பண்ணார்ல, அவருக்கும் பாதுகாப்பு கிடையாது. நிபந்தனைகள் வழங்கினாங்கல்ல, என்ன நிபந்தனைகள்? என்ன நிபந்தனைகள்? அவர் வந்து எங்களுக்கு நிபந்தனைகள் எல்லாம் வழங்கினீங்க, நான் மேல நிக்க கூடாது, இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அவர் சொன்னார், தெளிவா சொன்னார்.
இவங்க 20 நிபந்தனை வழங்கினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா பிரதமருக்கு, என்ன நிபந்தனைகள் அது சொல்லலை. சும்மா அதான் சொல்றேனே, பாதி உண்மையை சொல்லிட்டு மிச்சத்தை மறைச்சிருது. உண்மையா என்ன நிபந்தனை, அது யாருக்கு விட்டாங்க? டைரக்டா பிரதமருக்கே விட்டாங்களா? பிரதமர் போயிருக்கோம் சார், இந்த நிபந்தனைகள் எல்லாம் போயிருக்கோம் சார். ஒருவேளை நியூஸ்ல வந்து காமெடி பண்ணாதீங்க, அவங்க புரோட்டோகாலே வேறாங்க. சும்மா நீங்க அர்த்த கேள்வி கேளுங்க. இங்க பிரதமரோட புரோட்டோகாலுக்கும் விஜயனோட புரோட்டோகாலுக்கும் நீங்க லிங்க் போடுறீங்க பாத்தீங்களா? அவங்க முதல்ல அந்த 20 நிபந்தனைகள் என்னங்க அதை முதல்ல வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. இதை விட்டாங்க இல்லையா, என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு விட சொல்லுங்க. எங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் 23 நிபந்தனைகள் விட்டீங்களே, அதையும் ரெண்டுத்தையுமே போட சொல்லுங்க. அதை போட சொல்லுங்க, ப்ரூஃப் பேசுவோம். அதில் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை டிபேட் கண்டிப்பா பேசுவோம். இல்ல நீங்களே எடுத்து போடுங்க, நீங்க ஜர்னலிஸ்ட் போடலாம் சார். நீங்க கூட எனக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நிபந்தனைகள் கொடுத்தீங்கல்ல, எடுத்து வச்சுட்டு இந்த குற்றச்சாட்டு நீங்க தான் 20 பாயிண்ட் இருக்குது சார், 20 பாயிண்ட் இருக்குது. நம்ம 20 பாயிண்ட் பத்தி தனியாவே பேசலாம். அவ்வளவு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு சொன்னது நீங்க பிரதமருக்கு எவ்வளவு நிபந்தனைகள் கொடுத்தாங்கட்டு நீங்க வரல ஹோம்வொர்க் பண்ணிரலாம்னு நான் கேக்குறேன். ஏங்க நான் என்னத்துக்கு ஹோம்வொர்க் பண்ணணும்? இல்ல நான் என்னத்துக்கு ஹோம்வொர்க் பண்ணணும் சார்? நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் ஏங்க அவங்க மறுப்பு கொடுத்துருக்காங்களங்க. மறுப்பு கொடுத்தவங்க 20 நிபந்தனை சொல்றாங்களா? 20 நிபந்தனை என்னன்னு சொல்ற அவர் சொன்னார்லங்க, எனக்கு வந்து தலையை வெளியே பஸ் விட்டு ஏறி நிக்க கூடாது, நான் கையை வெளியே காட்டக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்கன்ட்டு. அது சொன்னதுக்கு அதை சொல்லியிருக்காங்க இல்லையா, போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்ன நிபந்தனைகள் விட்டாங்கன்ட்டு அது கொடுங்க, அதுக்கப்புறம் தான் பேச முடியும்ன்ற. நீங்க தானே சொல்றீங்க 20 விட்டுருக்காங்கன்ட்டு, அவங்க தான் கொடுக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேசுவோம். இந்த 23 நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஹோம்வொர்க் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த 23 நான் தரேன், அந்த 20 முதல்ல நீங்க வைங்க. தாவேக்கா நிர்வாகிகள்லாம் வந்து கட்டுக்கோப்பான இயக்கம், தொண்டர்கள்லாம் ரொம்ப டிசிப்ளினானவங்கன்னு சொல்றாங்க. ஆனா 5 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். என்னன்னா, ஒரு சர்ச்சு அந்த செவரை உடைச்சிட்டதா ஒரு போலீஸ் தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுல எங்க சார் கட்டுக்கோப்பா இருந்தாங்க, எங்க டிசிப்ளின் தானே? சொல்லுங்க, உண்மை கரெக்டா தானே பேசணும். அது சர்ச்சா அது இல்ல கல்யாண மண்டபம்? அதான் கல்யாண மண்டபம், அவங்களோட கல்யாண மண்டபம். அதை தெளிவா சொல்லணும்ல. ஓகேங்களா, தேவாலயத்தை உடைச்சிட்டாங்கன்றீங்க ஒரு ஐடியா இல்ல, தேவாலயத்தோட திருமண மண்டபத்தோட சிவர், அப்ப தெளிவா சொல்லுங்க. ஓகேங்களா, அது வந்து ஒரு கம்பி சாஞ்சிருக்கு, அவ்வளவுதான் போட்டோ வந்தது. அப்படியே சுற்று சவர் மொத்தத்தையும் உடைச்சிட்டாங்க. இது என்னங்க, அது ஒரு நியாயமா பேசணும். ஓகேங்களா, பேரிகார்ட்ஸ் இந்த மாதிரி இரும்புல நிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஒரு லிமிட் அளவு தான் அதோட டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கம்பி உடையில, கம்பி ஃபிக்ஸ் ஆயிருக்கா சாயுது. அப்படிதான் நாங்கள் அதுதானே ரியாலிட்டி. அந்த கம்பியே உடச்சு போட்டாங்களா? கிடையாது. கம்பி உடைக்கவும் முடியாது, சாயுது. அது சாயதான் செய்யும். அவ்வளவு கூட்டம் வருது, நீங்க நெருக்கமான இடத்துல கொடுக்குறீங்க, அது நடக்கதான் செய்யும். அதுதான் அதையும் அட்ரஸ் பண்ணார்ல, நெருக்கமான இடத்த கொடுங்கன்னு சொல்றதும் நீங்க தான். ஏங்க எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட் மேல போய் கவர்மெண்ட் கொடுத்த இடம் தாங்க சார் இது. ஏன் இந்த நாகையில் இந்த ஹை டென்ஷன் வயர்லாம் இந்த இடம் வேணான்னு சொன்னோங்க, அதே இடத்த தான் கொடுத்தாங்க வேணுன்னு. அது என்னங்க அது? நாங்கள் அந்த இடம் வேணான்னு சொன்னோம். நாங்கள் கொடுத்த இடம் ஃபர்ஸ்ட் கொடுத்த இடம் வந்து அண்ணா சதுரங்க கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ரோடு கார்னர். அந்த 4 ரோடு கார்னர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. இவங்க கொடுத்தது இந்த 3 ரோடு, இந்த அண்ணா சிலையாண்ட கொடுத்தது. ஓகேங்களா, இவங்க கொடுத்தது இவங்க அந்த இடம் நெருக்கமா இருக்குன்னு தான் வந்து தலைவரே சொன்னாரு மேல. சார், பொதுவாகவே ஆளுங்கட்சின்னு இருந்தா இந்த மாதிரி நெருக்கடிகள் வரதான் செய்யுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. கே நேரு வந்து சொல்லியிருக்காரு, அடக்குமுறை கிடையாது சார், அது அடக்குமுறைன்னு எடுத்துக்க வேணாம். நீங்க வந்து அது பேர் அடக்குமுறை. சொல்லுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க சார். அவங்க வந்து சொல்றாங்க இந்த எல்லா நெருக்கடியும் நாங்க சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க இதுல ஏதாவது அரசியல் இருக்கா? கொடுக்குற நெருக்கடி, இப்போ நான் என்ன கேட்கறேன், நெருக்கடி நீங்க வந்து மறைமுகமா கொடுப்பீங்க, எங்களுக்கு கொடுக்குற நெருக்கடியை நாங்க சொல்லக்கூட கூடாதா? அப்புறம் என்னங்க ஜனநாயகத்துல நெருக்கடி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையாங்க? எங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி உங்களை பேசவே சொல்லாத கொடுக்குற நெருக்கடியை நாங்க அட்ரஸ் பண்ண கூடாதா? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா? அது எங்க நெருக்கடி வருது அது சொல்லுங்க, அதான் கேக்குறேன். நெருக்கமான இடத்துல குத்துட்டு நெருக்கடி என்ன அர்த்தங்க? என்ன திரு விஜய் அவர்கள் அங்க போக கூடாதுன்னு சொன்னா நெருக்கடி, அதை பேச சொன்னான்னு சொன்னா நெருக்கடி. பரந்தூர் அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ள போவிட்டீங்களா? பதில் சொல்லுங்க, போவிட்டீங்களா? போனார்ல சார். முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் எங்க பேசுனீங்க? அங்க ஒரு கிரவுண்ட் அம்பேத்கர் திடல் நீங்க, ஓகேங்களா? முன்னாடி நாள் நைட் என்ன சொன்னீங்க? வந்து மண்டபத்துல வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த நாள் கால அங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க மண்டபத்துக்குள்ள கூட போக கூடாதுன்னு சொன்னாங்க. இது பேர் என்ன சார்? பெரம்பலூருக்கு போனவரை ஒண்ணு அரியலூர்லயே வந்து பெரம்பலூர்ல பண்ண முடியாது நிப்பாட்டி இருக்கணும். போயிட்டு அவ்வளவு தூரம் போனவரை நிப்பாட்டி பெரம்பலூர்ல பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொன்னது யாருங்க? மேபி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வர மாதிரி தகவல் வந்துருங்க. நான் என்ன கேக்குறேன், அவரோட சேஃப்டிக்காக ஒரு அரசாங்கம் ஒரு பெரிய சிஸ்டம் சார் இது. ஓகேங்களா, இங்க எதுவுமே யாருக்குமே தெரியாம நடக்காது. ஓகேங்களா, கடைசி நேரத்துல வர ஒரு மக்கள் வந்து நைட் வந்து உட்காந்து பார்த்துட்டா எம்ஜிஆர் அந்த மாதிரி விடிய உட்காந்து பாக்குறாங்கன்ற பேர் வந்துருன்றதுக்காகவே அதை பிளான் பண்ணி நீங்க கட் பண்ணீங்க. ஓகேங்களா, இது பேர் தான் நெருக்கடி கொடுக்குறீங்க. ஆமா, அதை நாங்க சொல்லதான் செய்வோம். அது சொல்லக்கூட கூடாது. நீங்க நீங்க கொடுக்குற அடியெல்லாம் ஊம குத்து மாதிரி வாங்கிட்டு அமைதியா வாய மூடின்னு இருக்கணுமா? அதான சார் வளர முடியும்.
வாய் மூணு தான் வளர முடியுமா? அப்படி இல்ல, ஆ. நெருக்கடியை ஃபேஸ் பண்ணிட்டு வாங்கன்னு நாங்க சொல்றாங்க. நெருக்கடியை ஃபேஸ் பண்ணி தானங்க சார் இருக்கோம். ஆனா சும்மா ஒண்ணுமே இல்லாத நெருக்கடி, அதை கொடுக்கவே என்ன இல்லைன்றீங்க. ஒண்ணுமே இல்லாத நெருக்கடி? அப்புறம் கரண்ட் கட் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போறதே தடுக்கிறீங்கன்னா அது பேர் என்ன ஒண்ணுமே இல்லாத நெருக்கடின்னு கேக்குறேன். அது பேர் ஒண்ணுமே இல்லாத நெருக்கடிங்களா? எங்க சார் அது எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்றது எப்படிங்க? அது வேங்க வேலுக்குள்ள போக விட்டீங்களாங்க? இப்ப இருக்க யாரா போக முடியுமாங்க? ஏன் சார்? அங்க 144 எதுக்குங்க போட்டு வச்சிருக்கீங்க? சார் ரொம்ப சென்சிட்டிவான, இப்போதைக்கு சார் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா சார். சென்சிட்டிவ். அதுக்காக வேற யாரும் தலைவர்களே போக கூடாதா? திருமாவளவன் போனாரா இல்லையா? அவருக்கு ரூலு, இவருக்கு ரூலா? இவர் போறான்னு பர்மிஷன் கேட்ட உடனே தான் அவசரமா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணீங்க. அப்படி நெருக்கடிகள் கொடுக்கதான் படுதுங்க. நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம். அதை நாங்க வெளியே சொல்லதான் செய்வோம். அவ்வளவுதான். நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். திரு விஜய் அவர்கள் அடுத்தபடியாக கரூரில் என்ன போய் பேசுகிறான்றதை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். நன்றி சார். நன்றி.